ஒரு சின்ன கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, முழு ஊரே பசியால சாவுக்கு அருகா போகும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஆனா அந்த ஊரையே காப்பாத்தியது எல்லாரும் அழுக்குன்னு தள்ளி போட்ட ஒரு விஷயம்தான் இந்த கதை. கௌரியோட கதை. ஒரு சாதாரண கிராம பொண்ணு, ஆனா அவளோட யோசனை சாதாரணம் இல்ல. கௌரி ஒரு அழகான கிராமத்துல வளர்ந்தவள். பசுமை, மண் வாசனை, எளிமையான வாழ்க்கை. அவளுக்கு கஷ்டம் புதுசு இல்ல, ஆனா ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கிறது அவளுக்கு பழக்கம். காலம் மாறுது. கௌரி கல்யாணமாகி நகரத்துக்கு வர்றா. புதிய வீடு, புதிய வாழ்க்கை, புதிய மனிதர்கள். அவளோட கணவர் ரவி நல்ல மனசுக்காரன். ஆனா அந்த வீட்டில் ஒரு குரல் தான் முக்கியம். அவனோட அம்மா, மாமியார். அவங்க ஒரே நம்பிக்கை, நகரம்தான் லெவல், கிராமம் எல்லாம் பழையது. அதனால கௌரி எதுவும் சொன்னா கூட அது அவங்க கண்ணுல பெரிய விஷயமா தெரியாது. நாட்கள் போகுது. வாழ்க்கை மெதுவா செட் ஆகுது. அந்த வீட்ல ஒரு குட்டி பாப்பா. அவங்க வாழ்க்கையோட சந்தோஷம். அந்த சிரிப்பு, அந்த சின்ன கைகள் அந்த வீட்டை முழுக்க நிரப்புறது. ஆனா வாழ்க்கை எப்போதுமே ஒரு வார்னிங் கொடுக்காம ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும். ஒரு நாள் ஊர்ல திடீர்னு கேஸ் தட்டுப்பாடு. ஒரு சிலிண்டர் கூட கிடைக்கல. முதல் நாள் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணலாமான்னு நினைச்சாங்க. இரண்டாவது நாள் சாப்பாடு குறைய ஆரம்பிச்சு. மூன்றாவது நாள் பசி. அது சாதாரண பசி இல்ல. உடம்பு பலவீனமா, மனம் சோர்ந்து போகும் அளவுக்கு. அந்த வீட்ல குட்டி பாப்பா பசியால ஓயாம அழுது கொண்டே இருக்கு. அந்த சத்தம் ஒரு சின்ன குழந்தை சத்தம் இல்ல, ஒரு அம்மாவோட இதயத்தையே கிழிக்கிற சத்தம். கௌரி அந்த பாப்பாவை தழுவிக்கிட்டு நிக்கிறா. அவள கண்ணுல பயம். இப்போ என்ன செய்வேன்? ரவி வெளியே போறான், ஒரு சிலிண்டர் கிடைக்கும்னு நம்பிக்கையோட. ஆனா ஒவ்வொரு கடையிலும் ஒரே பதில், ஸ்டாக் இல்ல. அவன் முகம் மெதுவா உடைந்து போகுது. வீட்டுக்கு திரும்பும்போது அவனால கண் கூட பார்க்க முடியல. மாமியார், அவங்க டென்ஷன், அவங்க ஈகோக்கும் பயமும் சேர்ந்து, இப்போ என்ன சாப்பிடுறது அன்னு கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் இல்ல. அந்த வீட்டுல அமைதி. ஆனா அந்த அமைதி பயங்கரமான அமைதி. அந்த நேரம் கௌரி ஒரு முடிவு எடுக்கிறா. அவளோட கிராம வாழ்க்கை ஞாபகம் வருது. மாட்டுச்சாணம், வறட்டி, அடுப்பு. அதுதான் அவளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை. அவள் உடனே வெளியே போய் சாணம் எடுத்து வர்றா. அத வறட்டி தட்டி அடுப்பு எரிக்க முயற்சி பண்றா. ஆனா அந்த ஒரு முயற்சி அவளுக்கு இன்னொரு வலியை கொண்டு வந்தது. மாமியார் பார்த்துட்டு, சீச்சி, இந்த அழுக்கு வீட்டுல வேண்டாம் அன்னு கத்துறாங்க. அந்த வறட்டியை எல்லாம் எரிஞ்சிடுறாங்க. அந்த நொடி கௌரி உள்ள உடைஞ்சு போயிடுறா. கண்ணீர் வருது. ஆனா அவள் அழ முடியல. ஏன்னா அந்த பாப்பா இன்னும் அழுது கொண்டே இருக்கு. அந்த சத்தம் அவளை நிறுத்தவே மாட்டேங்குது. அப்போ ஒரு நினைவு, ஒரு லைட் அவள மனசுல ஒளிச்சு போகுது. பயோகஸ். அவள் மெதுவா யோசிக்கிறா. நான் தவறா யோசிக்கல, முறைதான் மாறணும். வறட்டி எரிச்சா புகை வரும், ஆனா கேஸ் உருவாக்க முடியுமே. அந்த ஒரு யோசனை அவள் கண்ணுல மீண்டும் நம்பிக்கை கொண்டு வந்தது. அந்த இரவு யாரும் இல்லாத நேரம் கௌரி வீட்டின் பின்புறம் போறா. மண் தோன்றா. கைகள் வலிக்குது. ஆனா அவள் நிற்க மாட்டா. பழைய பேரல்கள், பழைய குழாய்கள், அவளுக்கு கிடைத்ததை வைத்து ஒரு சின்ன உலகமே உருவாக்குறா. சாணத்தையும் தண்ணியையும் கலந்து அந்த பேரல்ல ஊத்துறா. மூடி வைக்கிறா. அவளு கையில் இருந்தது ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை. 3 நாள். அந்த 3 நாள் நேரம் மெதுவா நகருது. பசி அதிகமா, உடம்பு பலவீனம். மாமியார் கூட அமைதியா அழுது கொண்டே இருக்கிறாங்க. ரவி ஹெல்ப்லெஸ். அந்த வீட்ல நம்பிக்கை ஆல்மோஸ்ட் இல்லாம போயிடுது. அந்த நேரம் ஒரு சின்ன சத்தம், சன. அது சமையலறையிலிருந்து. ரவி மெதுவா நடந்து போறான். இதயம் வேகமா துடிக்குது. மாமியாரும் பின்தொடர்றாங்க.
அவங்க உள்ள போய் பார்க்கறாங்க. அங்கே ஒரு காட்சி, அவர்கள் வாழ்க்கையே மாற்றும் காட்சி. கேஸ் அடுப்புல நீல நிறத்துல நெருப்பு எரியுது. அந்த நெருப்பு ஒரு சாதாரண நெருப்பு இல்ல. அது உயிர். அது நம்பிக்கை. இது எப்படின்னு ரவி கேக்குறான். மாமியார் அதிர்ச்சியில நிக்கறாங்க. அப்போ கௌரி மெதுவா சிரிச்சு சொல்றா, இது சிலிண்டர் இல்ல மாமி. நீங்க தள்ளி போட்ட அதே சாணத்துல இருந்து நான் செஞ்ச கேஸ். அந்த ஒரு வரி மாமியாரோட மனசையே மாத்திடுது. அவங்க கண்களில் கண்ணீர். அவங்க ஈகோ உடைஞ்சு போகுது. அதே நேரம் வீட்டின் வெளிய பசியால தவிச்ச ஊர் மக்கள் வாசல்ல வந்து நிக்கறாங்க. கௌரி யாரையும் தள்ளல. அவள் அடுப்பை ஏற்றா. சமைக்க ஆரம்பிக்கிறா. ஒன்றுக்கு பிறகு ஒன்று. அனைவருக்கும் சாப்பாடு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டிலிருந்து ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, முழு ஊரும் காப்பாத்தப்படுது. மாமியார் கௌரிய கட்டி பிடிச்சு, என்னை மன்னிச்சிருன்னு அழுறாங்க. அந்த நாளிலிருந்து கௌரி ஒரு மருமகள் இல்ல, ஒரு ஹீரோ. சில நாளில் அந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் பரவுது. அரசு அதிகாரிகள் வர்றாங்க. அந்த செட்டப் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டுறாங்க. ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன தைரியம், ஒரு சின்ன முயற்சி, அது ஒரு குடும்பத்தையும் ஒரு ஊரையும் காப்பாத்திடுச்சு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாடர்னானாலும் நம்ம வேர்களை மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த வேர்கள்தான் நம்மளை காப்பாத்தும் சக்தி கொண்டவ.